நம் நாடு தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பலமிக்க நாடாக உருவாக வேண்டும். அதற்கு இனங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக களையப்பட வேண்டும் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். மலேசியா விடுதலை பெற்றதில் பல இன மக்கள் ஒருங்கிணைந்து பெரிய பங்காற்றியுள்ளனர் என குறிப்பிட்டார். பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த செயல்பாடுகள் மலேசியா உருவாக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் துணையாக இருந்து வந்துள்ளது. இது தொடர வேண்டும் என்றால் சமூகங்களிடையிலான ஏற்றத்தாழ்வு களையப்பட வேண்டும் என சரஸ்வதி வலியுறுத்தினார். அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மடானி ஒற்றுமை அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என துணை அமைச்சர் அவ்வாறு கூறினார். ஒரு நாட்டில் நிகழக்கூடிய ஏற்றத்தாழ்வு நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனை கருத்தில் கொண்டு அரசாங்க கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். அதேவேளையில் அனைத்து அரசு முயற்சிகளுக்கும் இன சாயம் பூசக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை காக்கவும், சிரமங்களை பார்வையிடவும், தீர்வுகளை ஆராயவும் பாகுபாடு இல்லாத இன ஏற்றத்தாழ்வு மாநாடு கோலாலம்பூரில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பொழுது துணை அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். இவ்வாண்டு 12வது முறையாக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்புகளை கொடுத்து ஒற்றுமையை வலுப்படுத்தவும், டாப் ஆஃப் ஃபார்ம் நாட்டின் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் பரிந்துரைகளை வழங்கும் என அவர் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.